Hi guys, this is SIVA. So in the video வந்துட்டு நம்ம வீட்லயே பூந்தொட்டி அழகா சிமெண்ட்ல எப்படி மேக் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்துட்டு ஒரு 10 தொட்டி பண்ணி கீழ வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்ன கண்டென்ட் உங்களுக்கு மேக் பண்ணனும்னு தெரியல. சோ அதனால தான் இந்த வீடியோ. பிடிச்சிட்டா பாருங்க. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் மேக் பண்ண தொட்டி வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து பண்ண வேணான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கடுத்து ட்ரை பண்ணி இதுதான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த தொட்டி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட்டு கல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கல்லை வச்சு பண்ணது அந்த தொட்டி. இது வந்துட்டு பிளாஸ்டிக்கில் பண்ணது, வாட்டர் கேன் இருக்குல்ல, ஸோ அந்த கேனில் பண்ணது. ஸோ இது வந்துட்டு சிமெண்ட்டில் தான் பண்ணது. இந்த அச்செலாம் வந்து எப்படி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்துட்டு பிளாஸ்டிக், இது கடையில் வாங்கினது. இது வந்து சிமெண்ட்டு தான். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்கும். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி ஆக்கிட்டேன். இது சிமெண்ட்டு தான். இது வந்து வாட்டர் கேன் இருக்குல்ல, ஸோ அதை கட் பண்ணி பண்ணது தான் பிளாஸ்டிக். இந்த தொட்டி வந்துட்டு ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ அந்த சின்ன தொட்டியை விட இது வந்துட்டு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு தொட்டி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தொட்டி செய்கிறதுக்கு வந்து மெயினாக வந்துட்டு மண், சிமெண்ட்டு அது ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம 1:1 அந்த ரேஷியோவில் வந்து எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரு கப்பு சிமெண்ட்டுனா ஒரு கப்பு வந்து மண். பிளாஸ்டிக்கில் ஒரு கப்பு இருந்தால் போதும். ஸோ இது ஃபுல்லாக நம்ம மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் மேலே அப்படியே கவுத்துனீங்க அப்படின்னா அது ஒரு அச்சு மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கீழே அந்த சிமெண்ட்டாக வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மண், சிமெண்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இதில் சைடில் பூசுனீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நார்மலாக தொட்டி வந்துட்டு ரெடி ஆகிரும். ஈஸியாகவே பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி தான். இப்போ அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் டிசைன் போடணும் அப்படின்னா இந்த வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்ச டைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி அப்படியே வெறும் சிமெண்ட்டை வச்சு ஒட்டி அந்த மாதிரி பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு டிசைன் போடணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக இப்போ தொட்டி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சிமெண்ட்டை நல்லா பூசிட்டு அதுக்கு மேலே என்ன டிசைன் வேணுமோ ஸோ அதை வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த இதை எடுத்து விட்றது தான் வேலை. நான் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன், உங்களுக்கு சூப்பராக புரியும். ஸோ சின்ன பார்ட் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் ப்ரொசீஜர், ரொம்பவே ஈஸி. இப்போ பெரிய பார்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா அது இதோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாதிரி ஒரு பெரிய ஒரு பக்கெட்டு, வேஸ்ட் பக்கெட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு கீழே இந்த அளவுக்கு வந்து ஒரு கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு சென்டரில் வந்து அந்த தெர்மாக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஹோலுக்கு வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே ஒரு இந்தளவுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வரைக்கும் வந்து சிமெண்ட்டை நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்ககிட்ட இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஏதாவது சின்ன பக்கெட் இருந்தால் அதை வச்சுக்கலாம். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா அந்த ஷேப்புக்கு வந்துட்டு கார்பன் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே மண்ணை போட்டுடணும். ஸோ உங்களுக்கு வந்து சைடில் ஃபுல்லாக வந்து கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் ஃபுல்லாக நீங்கள் மண்ணை சிமெண்ட்டை கரைச்சி வச்சு ஊற்றிட்டீங்க அப்படின்னா 24 hours கழித்து நீங்கள் இதை கவுத்துனீங்க அப்படின்னா அப்படியே வந்துடும். ஸோ இந்த இது பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ இப்படி தான் நான் பண்ணேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு தொட்டி எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம காசு கொடுத்து ஈஸியாக வாங்கி வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்துட்டு டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணினேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டி முடித்தாங்க. ஸோ மிச்ச சிமெண்ட்லாம் நிறையா இருந்தது. ஸோ அதை வச்சு யூடியூப்பில் பார்த்து இந்த மாதிரி பண்ணது தான். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு 3 daysக்கு இது ஃபுல்லாக வந்து வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு விட்டுறோம். அப்போ தான் அந்த சிமெண்ட் வந்து செட் ஆகும். கைஸ், நம்ம லோட்டஸ் பாட்டை வந்து 2-3 days ஊறினதுக்கப்புறமா இப்போ எடுத்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பெயிண்ட் தான் பண்ணேன். எங்கள் வீட்டில் அடித்தது போக மிச்சம் இருந்தது. ஸோ அந்த பெயிண்ட் அடித்தாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கல்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த பாறைக்கல் மாதிரி ஒரு 2-3 கலர் வரும். ஸோ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு பெயிண்டிங்கை வந்துட்டு லைவ்லேயே காட்டுறேன். Ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening?
வந்துட்டு பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த பாட்டை பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்னென்னா, நான் இந்த இடத்துல ஒரு சென்டரில் வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வரும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு குட்டி ஐலாண்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னால் பண்ண முடியல. ஸோ இதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு நம்ம கீழே போயிட்டு வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாட்டு வந்துட்டு நான் இப்போ தான் ரீசெண்டாக ரெடி பண்ணேன். ஸோ இதில் இருக்கிற பெயிண்டிங்லாம் வந்துட்டு நான் இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணி பண்ணது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அவ்வளோதானா சிவா, இன்னும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அடுத்தடுத்து வந்து காஃபி டேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ஐடியாவில் இருக்குது. அது மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டு மாதிரி இருக்கும், அந்த டைனிங் டேபிள் சுற்றி சேர் மாதிரி சிமெண்ட்லேயே. அது வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது, பட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா அது சூப்பராக இருக்கும். அதுக்காக அது நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் கம்பிலாம். ஸோ அது பண்ணுவேனான்னு தெரில. என்னென்னா, எனக்கு இந்த தொட்டிலாம் பண்ணதுக்கப்புறமா அந்த செடிகள் மேலெலாம் ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அதனால் எனக்கு மொட்டை மாடியில் தோட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. கூடிய சீக்கிரமே இருக்கிற சிமெண்டெல்லாம் காலி பண்ணிவிட்டு அங்கே மேலே மொட்டை மாடி தோட்டம் வைக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் ஆகலாம், இல்லை 10 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ கட்ட போகிறோம். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பெரிய விஷயம் பண்ணுறோம் அப்படின்ட்டா ஈஸியாக பண்ணிட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை வந்து நிறையா கற்றுக்கணும். ஸோ எப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நான் உங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ.